ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா பயிருக்கான இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ண பாருங்கள். இப்போ உங்கள் மாவட்டத்துக்கு எந்தமான பயிர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு வரும், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். pmfby.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டத்தை மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்தா ஷேர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இப்போதைக்கு ராபி பருவத்துக்கான இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே மழை காலம் அப்படின்றதால நிறைய பேர் பயிர் வச்சுருப்பீங்க. மழையின் காரணமாக உங்கள் பயிர் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய பயிருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மழையின் காரணமாக பயிர் சேதமடைந்த பட்சத்தில் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் மூலமாக அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ண பாருங்கள். இப்போதைக்கு ராபி சீசன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தா நவம்பர் 15க்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போ உங்கள் ஊரில் என்னமான பயிர், எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர்னு. இதில் போயிட்டு கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சீசனில் போயிட்டு ராபி சீசன் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ராபி செலக்ட் பண்ணிட்டு இயர் பொறுத்த வரைக்கும் 2025-26 கொடுத்துக்கோங்க. ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனாக்கான ஸ்கீம் சைட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு அப்படின்றத நம்ம சைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தமிழ்நாடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக், இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் சைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தமான பயிருக்கெலாம் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணலாம். இப்போ திருவண்ணாமலை கொடுத்துருக்குன்னா பனானாவாக இருக்கட்டும், பிளாக் கிராம் உளுந்தாக இருக்கட்டும், கிரவுண்ட் நட் மலாட்டியாக இருக்கட்டும், ஸோ மக்காச்சோளம், பேடினா நெல்லாக இருக்கட்டும், ரெட் சில்லி, சுகர் கேன், டாப்பிக்கோ, அந்த மாதிரி இந்த பயிருக்கெலாம் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணலாம் இந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. இப்போ நீங்கள் நெல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாடி 2 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ, அதாவது 0.40 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இதான் ஒரு ஏக்கருக்குன்னு அர்த்தம். 0.40 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் கணக்காகும். கொடுத்துட்டு கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டே எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு திருவண்ணாமலைக்கு SBI அவங்க தான் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இன்சூர் அமௌண்ட், அதாவது ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 15/11/2025 அதுக்குள்ளே நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னா ப்ரீமியம் பெய்டு பை ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் 537 ரூபாய் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பயிர் இன்சூரன்ஸாக நீங்கள் இவ்வளோ தரம் பேமெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 1255 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்த்து எல்லாமே உங்களுக்கு 35,864 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்க, 537 ரூபா கொடுத்து பண்ணிட்டீங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ உங்கள் பயிர் பார்த்தா மழையின் காரணமாக சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, மொத்த பயிரும் சேதம் அடைஞ்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் 35,864 ரூபாய் உங்களுக்கு இந்த கம்பெனி அந்த டேரெக்டாக விசிட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணி கொடுத்துடுவாங்க. இதாங்க பேசிக்கான ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே பார்த்தா உளுந்து வருது அப்படின்னா நீங்கள் உளுந்து கூட ஸோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். நீங்கள் 2 ஏக்கர்னா 2 ஏக்கரை போட்டு கூட கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. உளுந்துக்கு ஃபார்மர் 324 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 21,637 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். கடைசி தேதி பாருங்கள், உளுந்துக்கு 30/11/2025 கொடுத்துருக்காங்க. ஏன்னா பயிருக்கு ஏற்ற மாதிரி கடைசி தேதியும் மாறுபடுங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பயிர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுவே பார்த்தா நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக் ஏற்ற மாரி உங்களுக்கான பயிர் வகையும் மாறுபடும், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் மாறுபடும். இப்போ இதுவே நீங்கள் பாருங்கள், அரியலூர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அரியலூர் ஒரு சில பயிர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாக் கிராம் கொடுத்துருக்காங்க, அந்த காட்டன் கொடுத்துருக்காங்க, ஸோ கிரவுண்ட் நட், மக்காச்சோளம், பேடி, ரெட் சில்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் செங்கல்பட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் பனானா கொடுத்துருக்காங்க, பிரிஞ்சால் கொடுத்துருக்காங்க.
சுகர் கேன் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு சில பயிர் பிரிஞ்சாலாக இருக்கட்டும், கொரியண்டராக இருக்கட்டும், ஆனியனாக இருக்கட்டும், ஸோ டொமேட்டோ அந்த மாதிரி பயிரெலாம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த பயிர் ஃபெமிலியராக இருக்கோ அதெல்லாம் தாங்க உங்களுக்கான கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்களே பேமெண்ட் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் கொடுத்துருக்காங்க ஃபார்மர் கார்னரு. பட் இந்த வெப்சைட் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அதாவது பேமெண்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும், அந்த கிளைம் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். இதுவே நீங்கள் எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்க சிஎஸ்சி சென்டர் இருக்குது பாருங்கள், மத்திய அரசு வழங்கக்கூடிய சிஎஸ்சி சென்டர் போனீங்க அப்படின்னா அவங்க சுலபமாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிட்டா காப்பி எடுத்துருப்பாங்க. அதேமாரி விஓ கிட்ட போயிட்டு அடங்கல் கம்பல்சரி வாங்கணும். அந்த அடங்கலில் நீங்கள் என்ன பயிர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஏக்கருக்கு வச்சுருக்கீங்க எல்லாமே எழுதி கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும். ஸோ சிட்டா காப்பி, அடங்கல், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, உங்கள் பேங்க் பாஸ்புக், இந்த 4 டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானதுங்க. நீங்கள் பயிர் காப்பீட்டுக்கு தாராளமாக இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்சியில் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தேதிக்கும் கடைசி தேதி மாறுபடுது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அடுத்த மாதம் கண்டிப்பாக மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க, அதிகமாக தான் போயும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வச்சுருக்கவங்க இன்சூரன்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதேமாரியே வந்து பாருங்கள் இதில் கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஏதாச்சும் ஹெல்ப்லைன் தேவைப்படுது அப்படின்னாலும் அதையும் கொடுத்துருக்காங்க, சாட்பாட் வசதி கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பாருங்கள் புதுசாக லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு பயிர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி கோர்சஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் பண்ணுறது, சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க கூட நீங்கள் இந்த கோர்சஸ் எல்லாமே கூட நீங்கள் படிக்கலாம். ஓகே, இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெதர் டேட்டா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ராபி சீசன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.